ஜிம்முக்கு போற நாள் 3. வணக்கம் நண்பா. காலையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நம்மளுக்கு சம்பளம் போட்டாங்க நம்ம முதலாளி. அதை கொண்டாடும் விதமா நம்ம முதலாளி ஏதாவது பரிசு வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன். லைக் வாட்சு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பார்ப்போம். அது எங்கன்னா கடை பார்த்தா கண்டிப்பாக வாங்கிடும். ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னா, ஒரு முதலாளி நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணையில் நம்ம திட்டுறோம். அதே நமக்கு நல்லது பண்ணையில் நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு ரூம்லாம் கொடுவையில் அவங்களுக்கு பாராட்டு விதமாக நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது நம்ம முதலாளிக்கு இன்னும் பிடிக்கும். உடனே முதலாளி ஐஸ் வச்சுட்டான், சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறான் அப்படின்லாம் நினைக்கிறேன் தான். நான் ஃபஸ்ட் டைமாக 20,000க்கு மேலே சம்பளம் வாங்குறேன். 24,000 வாங்குறேன்னா அது இங்கே தான், இந்த கம்பெனியில் தான். அதனால கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறதுக்காக சரி ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி முதல்ல ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்டை போடுவோம். உடம்புலாம் தான் வலிக்குதுங்க. டெய்லி நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது உடம்பு வலினால. இருந்தாலும் இந்த ஜிம்மை விடுறதாகவும் இல்லை. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, ஒரு சில சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் சரி ஓகே இனிமேட்டு கூட ஓகேங்களாம். உள்ள இறங்கினோடனே அது இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம இறங்காமலே இருந்தலாம் அதில். அதனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஜிம்மை விடுறதாகவும் இல்லை, இந்த யூடியூப்பே விடுறதா இல்லை. அப்புறம் ஒரு வழியாக நம்மளும் ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்முக்கு வந்தோடனே செப்பலாக கழட்டிட்டு உள்ள போகணும். ஏன்னா நமக்கு ஜிம்மு கோவில் மாதிரி. ஜிம்முக்கு வந்தோடனே ஒரு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடச்சிட்டுங்க. என்னாச்சுன்னா, இந்த ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 5 வயசு கூட இருக்குமான்னு தெரியல, அவன் வந்து நானும் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேங்கிறான். மாஸ்டர் நீ போயிட்டு ட்ரௌசர் மணின்னு போட்டு வாடான்ட்டாரு. இந்த சின்ன பையலுக்கு இருக்க அக்கறை கூட நமக்கு இல்லைன்ட்டு போயிட்டு மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வெற்றிகரமாக இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணோம். மாஸ்டர் பிடிச்சி நெஞ்செலும்பெல்லாம் பிரித்து விட்டாப்புல. 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கே இந்த வழி வலிக்குது. அங்கெல்லாம் மணிக்கணக்கான ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. எப்படிதான் பண்றான்னு தெரியல. நம்ம வேற ப்ரீ ஒர்க் அவுட் மீனே எடுக்காம வர்றோம். அது வேற என்ன சைடு எஃபெக்ட் காட்ட போகுதுன்னு தெரியல.